بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ربنا اصرف عنا عذاب جهنم إن عذابها كان غراما إنها ساءت مستقرا ومقاما. அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே இபாதுர் ரஹ்மான், ரஹ்மானுடைய அடியார்கள், அல்லாஹுடைய சிறந்த அடியார்களை பற்றி, அவர்களுடைய தன்மைகளை பற்றி, அவர்களுடைய பல சிறப்பம்சங்களை பற்றி அல்லாஹ் சொல்லுவான். அதன் ஊடாக அல்லாஹ் தஆலா அவர்கள் செய்கிற சில துஆக்களையும் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். வல்லதீன யகூலூன ரப்பனா ஸ்ரிஃப் அன்னா அஸாப ஜஹன்னம் இன் அஸாபஹா கான கராமா. அவர்கள் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்வார்கள், யா அல்லாஹ், நரக வேதனையை விட்டும் எங்களை திருப்பி விடுவாயா, எங்களை விட்டும் நரக வேதனையை திருப்பி விடுவாயா. நரகத்திலிருந்து பாதுகாவல் தேடுவார்கள். வல்லதீன யகூலூன ரப்பனா ஸ்ரிஃப் அன்னா அஸாப ஜஹன்னம் இன் அஸாபஹா கான கராமா. நிச்சயமாக அங்கு போய்விட்டால் அதை விட்டும் தப்பிக்கவே முடியாது, நிரந்தரமாக அந்த வேதனையில் சிக்கிக்கொள்ள வேண்டியிருக்கும், அது தங்குமிடத்தில் மிக கெட்ட இடம் என்று சொல்லி அல்லாஹ்விடத்திலே பாதுகாவல் தேடுவார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். இபாதுர் ரஹ்மான், அல்லாஹுடைய அடியார்கள், அவர்கள் அல்லாஹ்விடத்திலே நரகத்தை விட்டும் பாதுகாவல் தேடுவார்கள் என்றால் அவர்கள் பெரிய பாவம் செய்தவர்களா? இபாதுர் ரஹ்மானாக இருந்தால் அப்படி செய்ய மாட்டார்கள். ரப்பினுடைய அடியார்களாக இருப்பவர்கள், அல்லாஹ்வுடைய சிறந்த அடியார்களாக இருப்பவர்கள் அப்படிப்பட்ட பாவங்களை செய்பவர்கள் அல்ல. அவர்களுடைய நல்ல தன்மைகளை பற்றித்தான் அல்லாஹ் குறித்து சொல்லிக் கொண்டு வருகிறான். அதற்கு மேலுள்ள வசனத்திலே அல்லாஹ் என்ன சொல்கிறான்? வல்லதீன யபீதூன லிரப்பிஹிம் சுஜ்ஜதன் வ கியாமா. அவர்கள் இரவு நேரத்தை சஜிதாவிலும் கியாமிலும் கழிப்பார்கள் என்று. இரவு நேரங்களிலே நின்று வணங்குவார்கள், சஜிதாவில் கிடப்பார்கள், அல்லாவை வணங்கி தொழுது கொண்டிருப்பார்கள். தொழுது முடித்துவிட்டு அல்லாஹ்விடத்திலே நரகத்தை விட்டு பாதுகாவல் தேடுவார்கள். நல்லவர்களை பற்றி, இரையச்சம் உள்ளவர்களை பற்றி இன்னொரு இடத்துல அல்லாஹ் இப்படி சொல்லுவான், கலீலம் மினல் லைலி மா யஹ்ஜஊன். இரவிலே அவர்கள் மிக குறைவாக தூங்குவார்கள், அல்லாஹ்வுக்கு முன்னால் நிற்பார்கள். வபில் அஸ்ஹாரிஹும் யஸ்தக்ஃபிரூன். சஹர் நேரத்தில் இஸ்திக்ஃபார் செய்வார்கள். இரவெல்லாம் பாவம் செய்தவர்களை போன்று சகர் நேரத்திலே அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடுவார்கள். அவர்கள் பாவம் செய்தவர்கள் அல்ல, அல்லாஹ்வை வணங்கி வழிபட்டவர்கள். அவர்கள் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடுகிறார்கள், அவர்கள் அல்லாஹ்விடத்திலே நரகத்தை விட்டும் பாதுகாவல் தேடுகிறார்கள் என்று சொன்னால், நல்ல அடியார்களுடைய நல்ல சிபத்து, நல்ல தன்மை எப்பொழுதுமே அல்லாஹ்விடத்திலே நரகத்தை விட்டும் பாதுகாவல் தேட வேண்டும். நாம் கண்கூடாக அதை காணவில்லை, அது எப்படி இருக்கும் என்று தெரியாது. நரக வேதனை எப்படி இருக்கும் என்பதை நம்மால் கற்பனையும் செய்ய முடியாது. அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சில உதாரணங்களை சொல்லுவான். இன்று கையிலே லேசாக நெருப்பு பட்டு விட்டால் கூட நம்மால் தாங்கிக் கொள்ள முடியாது. ஏதாவது ஒரு கட்டிடம் நெருப்பு பிடித்து எரிந்தால் அதை ஒன்றும் செய்ய முடியாது. இந்த காலத்தில் கூட ஊரில் கூட நம்முடைய உலகத்தில் கூட ஃபயர் சர்வீஸ் இருக்குது, வந்து அணைச்சிருவாங்க. ஆனால் நாருல்லாஹின் நோக்கதா, அது நாருல்லா, அல்லாஹ்வுடைய நெருப்பு, அல்லாஹ்வுடைய நரகம், அதை யாராலும் அழிக்க முடியாது. எந்த சர்வீஸ் கொண்டும் அதை எதுவுமே செய்ய முடியாது. அப்படிப்பட்ட நரகத்தினுடைய கொடூரத்தை பற்றி குர்ஆனிலே விலாவரியாக பல இடங்களில் சொல்லி காட்டுவான். மூமின்கள் அதிலிருந்து படிப்பினை பெற வேண்டும் என்பதற்காக அவர்கள் அணியக்கூடிய ஆடைகளை பற்றி சொல்லுவான். வகுத்திஅத் லஹும் தியாபும் மின் நார். அவர்களுக்கு நெருப்பினால் ஆன ஆடை வெட்டப்படும். எப்படி இன்னைக்கு ஷர்ட் கட்டிங் பண்றாங்க அதுக்கு தகுந்தபடி, அதே போன்று அவர்களுடைய உடல்களுக்கு தோதுவாக நெருப்பினால் ஆன ஆடை, அப்படி அவர்களுடைய ஆடை கூட நெருப்பாகவே இருக்கும். அவர்களுடைய தலையின் மேலிருந்து கொதிநீர் ஊற்றப்படும். கொதிநீர் பயங்கரமாக கொதிக்கக்கூடிய வெந்நீரை ஊற்றப்படும். அதன் மூலமாக என்ன நடக்கும்? இஸ்ஹரு பிஹி மாஃபி புத்தூனிக்கும் ஒல் ஜுலூத். அவர்களுடைய வயிற்றுக்குள்ளே இருப்பது கூட முறுக்கப்படும் என்று. வெளியில் உள்ளது மட்டும் பொசுங்கி போகாது, வயிற்றில் இருக்கக்கூடிய குடல் முதல் கொண்டு அத்துணையும் அது பொசுங்கி போய்விடும். இந்த இடத்தில் அல்லாஹ் சொல்வான், வசுகு மான் ஹமீமா அவர்கள் பயங்கரமாக சுடக்கூடிய தண்ணீரை புகட்டப்படுவார்கள், அவர்களுடைய குடலை சிதைத்து விடும் என்று அல்லாஹ் சொல்லுவார். குடலை சிதறி போய்விடும், அந்த அளவுக்கு வெப்பமான தண்ணீர். தண்ணீர் தண்ணீர் என்று கேட்டால் கூட அடிமண்டியை போன்று அவர்கள் பானம் புகட்டப்படுவார்கள். அது சுத்தமாகவும் இருக்காது, பார்ப்பதற்கும் நன்றாக இருக்காது, வெறும் மண்டியை போன்றதாக இருக்கும். பக்கத்தில் கொண்டு போனால் யஷ்வில் புஜு, முகத்தை பொசுக்கி வரும். வாய் அளவிலே கொண்டு போவதற்கு முன்பாகவே முகமெல்லாம் பொசுங்கி விழுந்து விடும் அந்த தண்ணீருக்குள்ளே, வெந்நீருக்குள்ளே. அப்படி
அப்படிப்பட்ட ஒரு கடுமையான வெப்பமுள்ள தண்ணீரைத்தான் அல்லாஹு தஆலா நரகத்திலே தயார்படுத்தி வைத்திருக்கிறான். யாராலும் எந்த வகையிலும் தாங்கிக் கொள்ள முடியாது. அதே போன்று சில இடங்களில் அல்லாஹ் இப்படி சொல்லுவான், அவர்கள் புகட்டப்படக்கூடிய தண்ணீர் இருக்குது, இந்த உலகத்திலே அருவருப்பான தண்ணீர் எதுவோ அது வசுகு பிமா இன் மிம்மா இன் சதீத், சீல் தலங்கள் புகட்டப்படும் என்று அல்லாஹ் சொல்றான். எவ்வளோ அசிங்கமானது! அதை பார்த்தாலே நமக்கு அருவருப்பாக இருக்கும். பக்கத்தில் கூட நிற்க முடியாது. புண்ணிலிருந்து வடியக்கூடிய தண்ணீரை நம்மால் எந்த வகையிலும் ஜீரணிக்க முடியாது. அதனுடைய துர்நாற்றத்தை கூட நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் நரகவாசிகளுக்கு வசுகு மிம்மா இன் சதீத், சீல் தலங்கள் புகட்டப்படும். அல்லாஹ் வர்ணிக்கிறான், அவனால் அதை குடிக்க முடியாது, விழுங்க முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக தொட்டு சொட்டாக விழுங்குவான். எல்லா இடத்திலிருந்தும் அவனை நோக்கி மரணம் வரும். ஆனால் ஒமாகுவ மையத், அவன் மரணிக்க மாட்டான். அவனுக்கு அவருடைய வேதனையை பார்க்கும் பொழுது அந்த அளவுக்கு கொடூரமாக இருக்கும். சுற்றுமுற்றும் இருந்து அவனுக்கு மரணம் வருவதை போன்று தோன்றும். ஆனால் ஒமாகுவ மையத், அவன் மரணிக்க மாட்டான். மரணம் என்பது வந்து முடிந்து போய்விட்டது. நரகத்திற்கு போன பிறகு அதுக்கு பிறகு மரணம் கிடையாது என்று சொல்லுவான். அப்படிப்பட்ட ஒரு கொடூரமான கடுமையான வேதனை, அதை விட்டும் பாதுகாப்பு தேடுவது நம்முடைய கடமையும் பொறுப்பும். நல்லவர்கள் அல்லாஹ்வுடைய அடியார்கள் எப்பொழுதுமே அதிலிருந்து பாதுகாவல் தேடிக்கொண்டே இருப்பார்கள். வல்லதீன கஃபரு லஹும் நாரு ஜஹன்னம், அல்லாஹ் நிராகரித்தவர்களை பற்றி சொல்லுவான். எவர்கள் நிராகரித்து விட்டார்களோ அவர்களுக்கு இருக்கிறது நரக நெருப்பு. லா யுக்லா அலைஹிம் ஃபயமூத்து, அவர்களுக்கு மௌத்தாகிறதுக்காக வேண்டி எந்த தீர்ப்பும் அங்கே வராது. வலா யுகஃபஃப், வேதனையும் ஏற்றுப்படுத்தப்படாது. அவர்கள் கூச்சல் இடுவார்கள். அல்லாஹ் வர்ணிக்கிறான், வஹும் யஸ்தரிஹூன ஃபீஹா, அவர்கள் நரகத்தில் கடந்து கூச்சல் இடுவார்கள். ரப்பனா அக்ரிஜ்னா நஅமல் சாலிஹன் கைரல்லதி குன்னா நஅமல், யா அல்லாஹ் கொஞ்ச நேரம் எங்களை நரகத்தை விட்டு வெளியாக்கு, நாங்கள் நல்ல அமல் செஞ்சுட்டு வரோம். இவ்வளோ காலமாக நான் பாவம் செஞ்சிட்டோம், நாங்கள் குஃப்ருலையும் ஷிர்க்லையும் இருந்துட்டோம், உன்னை அறியாமல் இருந்து விட்டோம். அக்ரிஜ்னா நஅமல் சாலிஹன் கைரல்லதி குன்னா நஅமல், கொஞ்ச நேரம் வெளியே அனுப்பு, நாங்கள் நல்ல அமல் செஞ்சுட்டு வந்துடுறோம்னு சொல்லுவாங்க. அல்லாஹ் கேட்பான், அவலம் நாம் இருக்கும் மாயத்ததக்கரு பீஹி மன் ததக்கர, ஒரு மனிதன் சிந்திக்கிற அளவுக்கு ஆயுளை கொடுக்கவில்லையா உலகத்திலே? நீங்கள் துனியாவுக்காக எவ்வளவு சிந்தித்திருக்கிறீர்கள், உங்களுடைய பிள்ளைகளுக்காக சிந்திக்கிறீர்கள், உங்களுடைய எதிர்காலத்திற்காக சிந்திக்கிறீர்கள், நாளைக்காக சிந்திக்கிறீர்கள், அடுத்த மாதத்திற்காக சிந்திக்கிறீர்கள், அடுத்த வருடத்திற்காக சிந்திக்கிறீர்கள், எல்லா ஏற்பாடுகளையும் செய்கிறீர்களே, அதே போன்று ஆசிரத்துக்காகவும் நீங்கள் சிந்தித்திருக்க வேண்டுமே என்று அல்லாஹ் அந்த இடத்திலே பதில் சொல்லி விடுவான். எனவே இந்த உலகம் என்பது அமல் செய்வதற்கான இடம், அல்லாஹ்விடத்திலே நரகத்தை விட்டும் பாதுகாவல் தேடுவதற்கான இடம். நபித்தோழர்கள் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பற்றி வருகிறது. அவர்கள் இரவு நேரத்திலே வலம் வருவார்களாம். மக்கள் எல்லாம் நன்றாக உறங்கிக் கொண்டிருக்கிறார்களா, தங்களுடைய ஆட்சி காலத்திலே குடிமக்களை தரிசிப்பதற்காக, அவர்களை நிலையை ஆய்வு செய்வதற்காக இரவு நேரத்திலே அப்படியே ஊர்வலம் வருவார்கள். அப்படி வரும் பொழுது ஒரு தடவை ஒரு வாலிபர் குர்ஆன் ஓதிக்கொண்டிருக்கிறார், வீட்டுக்குள்ளே தொழுது கொண்டிருக்கிறார். அந்த குர்ஆனுடைய சத்தத்தை கேட்டவுடனே ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அந்த வீட்டினுடைய வாசலில் போய் குர்ஆனை கேட்க ஆரம்பித்தார்கள். அந்த வாலிபர் ஓதுகிறார், வத்தூரி வ கிதாபின் மஸ்தூர் ஃபீ ரக்கின் மன்ஷூர் என்று தொடர்கிற வசனங்களை ஓதிக்கொண்டே வருகிறார். அவர் இந்த வசனத்தை அடைகிறார், இன்ன அதாப ரப்பிக லவாகி மா லஹு மின் தாஃபி, உம்முடைய ரப்பினுடைய தண்டனை நடந்தே தீரும், அதை தடுக்கக்கூடியவன் எவனும் இல்லை என்கிற வசனத்தை ஓதிய உடனேயே ஹஜ்ரத் உமர் மயக்கமுற்று கீழே விழுந்து விடுகிறார்கள். அவர்கள் வீட்டுக்கு கொண்டு வரப்படுகிறார்கள். ஒரு மாத காலமாக படுக்கையில் இருந்தார்களாம். எல்லாரும் சுகம் விசாரிக்கிறார்கள். ஆனால் உமருக்கு என்ன நோய் என்று தெரியவில்லை. கியாமத்தினுடைய அதாபனுடைய வசனத்தை கேட்ட மாத்திரத்திலே அவர்களுக்கு அவ்வளவு பெரிய அச்சம் வந்தது. ஒரு மாத காலம் படுக்கையில் இருந்தார்கள் என்பதை சரித்திரத்திலே பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு கொடூரமானதுதான் இபாதுர் ரஹ்மான். நல்லவர்கள் பாதுகாவல் தேடுகிறார்கள் அல்லாஹ்விடத்திலே. ஒரு மூமின், ஒரு முஸ்லிம் ஒரு நாளைக்கு எத்தனை தடவை வேணாலும் பாதுகாவல் தேடலாம். 3 தடவை சொர்க்கத்தை கேட்கணும், 3 தடவை நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேடணும். ஹதீஸ்ல வருது, யார் 3 தடவை அல்லாஹ்விடத்திலே சொர்க்கத்தை கேட்பாரோ சொர்க்கம் செல்லும், யாரெல்லாம் அவரை சொர்க்கத்தில் சேர்த்து விடு என்று. யார் 3 தடவை நரகத்தை விட்டும் பாதுகாவல் தேடுகிறாரோ நரகம் சொல்லுமா, அவரை நரகத்தை விட்டும் பாதுகாத்து விடு. அல்லாஹும்ம அஜிர்னி மினன்னார், சுருக்கமான துவா, சின்ன வார்த்தை. அல்லாஹும்ம அஜிர்னி மினன்னார், யா அல்லாஹ் நரகத்தை விட்டும் என்னை பாதுகாப்பாயாக. அல்லாஹும்ம அஜிர்னா மினன்னார்னா எங்களை பாதுகாப்பாயாக அர்த்தம். அல்லாஹும்ம அஜிர்னி மினன்னார், யா அல்லாஹ் என்னை நரகத்தை விட்டும் பாதுகாப்பாயாக என்று 3 தடவை ஓதும்போது அல்லாஹ் தஆலா நரகத்தை விட்டும் பாதுகாவல் கொடுக்கிறான். எனவே நரகத்தினுடைய வேதனை சாதாரணமானதல்ல. அதை பேசுவதன் மூலம்
மூலமாக, படிப்பதன் மூலமாக உணர்ந்து கொள்ள முடிந்த ஒரு தண்டனை கிடையாது. அது நம்முடைய கற்பனைக்கெல்லாம் அப்பாற்பட்ட ஒரு தண்டனை. அல்லாஹ் நம்மை பாதுகாத்தருள்வானாக. நரகத்தின் படுகொலியை விட்டும், நரக வேதனையை விட்டும், நரக நெருப்பை விட்டும், நரகத்தினுடைய எல்லா சூழல்களை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாத்தருள்வானாக. சுவனத்திலே ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை எல்லாம் நமக்கு நசீபாக்கி அருள்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹ்.